இப்போ இதில் இந்த கதை மற்ற இன்னொரு அத்தியாயம் என்னன்னா பாகவதத்தில் சங்கச்சூடனின் அத்தியாயம். இந்த சங்கச்சூடன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, குபேரனுடைய அரண்மனையில் ஒரு 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 வேலையாள். குபேரனுடைய அரண்மனையில் ஒரு வேலையாள் இந்த சங்கச்சூடன். இது இரண்டாவது கதை. அது என்ன வேலை? குபேரனுடைய அந்த அந்த நிதி பெட்டகம், ட்ரெஷர் ஹவுஸ், அதை பாதுகாக்கக்கூடிய வேலை இந்த சங்கச்சூடன். இப்போ பாருங்க, நான் வந்து பேங்க்ல வேலை செய்கிறேன். வேலை செஞ்சுக்கிட்டு இந்த பேங்க்ல இருக்கிற பணம் பூரா என்னோடதுன்னு நினைச்சா சரியாகுமா? நான் வெறும் பேங்க்ல வேலையாள், அவ்வளவுதான். இது என் பணம் கிடையாது. இப்போ நான் ஒரு பெரிய வீடை கட்டிக்கிட்டேன், அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு இந்த வீடு என்னோடதுன்னு நினைச்சா அதுவும் தவறு. ஏன்னா 70 வயது 75 வயது உடல் நலம் சரியில்லாமல் போகும்போது அந்த வீட்டையும் விட்டு போய்விடணும். நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த உடலை விட்டு, ஊரை விட்டு, உறவினர்களை விட்டு, உற்றார் பந்தம் அனைத்தையும் விட்டு செல்லத்தான் வேண்டும். போற வழியில பேச்சு துணைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிக்கிட்டு போக முடியுமா? பசிக்குதுன்னு சொல்லி 2 வாழைப்பழத்தையாவது எடுத்துக்கிட்டு போக முடியுமா? அந்த உடல் வெறுமனே வந்தது, அந்த உயிர் வந்தது, அப்படிதான் போக வேண்டும். அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் ஒரு சில வருடங்கள் நம் கையில் இருக்கும்படி இறைவன் தந்திருக்கிறார். அது பணமாகட்டும், பதவியாகட்டும், செல்வமாகட்டும், புகழாகட்டும், பேராகட்டும், இல்லை என் குடும்பமாகட்டும், என் மனைவி, குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி, காரு, எல்லாம் சில வருஷம் என் கூட இருப்போம், அவ்வளவுதான். என்னுடையது என்னுடையது என்று எதையுமே சொந்தமாட முடியாது. எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு தான் போகும். ஆனா இந்த சங்கச்சூடன் குபேரனுடைய நிதி பெட்டகத்தின் காவல்காரன் என்ன நினைச்சாரா? இதெல்லாம் என்னோடதுன்னு தவறா நினைச்சுக்கிட்டார். அதிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு மணி, ஒரு மாணிக்கம், ஒரு ஜுவல், அதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டார். நமக்கு கிடைச்சது எல்லாமே நம்மளோட இது கிடையாது. சில காலம் அதை பயன்படுத்த வேண்டும், பயிற்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டும். அழகாக புராணங்கள்ல எப்பவுமே கதை சொல்லுவாங்க. ஒரு சாக்குல நெல் இருந்தா பறவைகள் வந்து வாயில எவ்வளவு கொத்த முடியுமோ அதை எடுத்துட்டு போகும். விலங்குகள் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டு போகும். மனிதன் வந்தா சாக்கோட தூக்கிட்டு போயிடுவான். நமக்கு கிடைச்ச அருள் எல்லாமே நமக்கு சில காலம் பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, என்னுடைய குழந்தைகள் ஒரு 10-20 வருஷம் என் கூட இருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு இறைவனை பற்றி சொல்லி கொடுத்து நல்லபடியாக வளர்க்க வேண்டும். கணவன் மனைவி ஒரு 30-40 வருஷம் ஒன்னா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு விடை சொல்லித்தானே ஆக வேண்டும் இல்லையா? பழைய ஒரு தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் பாட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அப்புறம் யார் வருவா கூட? அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் கூட வரும், வேற எதுவுமே கூட வராது. ஆனா இந்த குபேரனுடைய இந்த 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 வேலையாள் என்ன நினைச்சார்? எல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மணியத்தோட எடுத்து கழுத்துல மாட்டிக்கொண்டு நேர விருந்தாவனத்துக்கு போறார். அங்க போய் பார்த்தா கிருஷ்ணர் வந்து கோபிகைகளோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறார். கோபிகைகள் வந்து அவ்வளவு உயர்ந்த பக்தர்கள். தவ கதாமிருதம் தத்த ஜீவனம்
கவிபிரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி பூரிதா ஜனா. அவ்வளவு உயர்ந்த பக்தர்கள் கோபிகைகள். அந்த கோபிகைகள் கூட பகவான் ராசலீலை ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பூர்ணிமா, தொலோத் பூர்ணிமா என்று சொல்வார்கள். ஒரு பௌர்ணமி நிலா நாள். பௌர்ணமியினாலே பகவான் ராசலீலை ஆடுவார். சரத் பூர்ணிமா, இப்படி கார்த்திகை மாதத்துல கூட ரொம்ப புகழ்பெற்ற பௌர்ணமி சரத் பௌர்ணமி. பூர்ணிமான ஒரு ராசலீலை பக்தர்கள். இந்த சங்கஜூடன் அங்க போய் பார்த்துக்கிட்டு, ஆஹா பொறாமை. யார் மேல பொறாமை பாருங்க, கிருஷ்ணர் மேலேயே பொறாமை. ரொம்ப தவறு. நமக்கும் பொறாமை உண்டு. இப்ப திடீர்னு நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒரு பக்தர், நமக்கு கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருச்சு. என்னது? குருநாதர் வந்துட்டு நீ என் கூடையவே இரு, எனக்காக அடுத்த 2 வாரம் சமையல் செய், என் கூடையே நீ பயணம் செய். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு அருள் ஒரு பக்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா மற்ற பக்தர்கள் மனசுல கொஞ்சம் அப்படி பொறாம வரும். நம்ம வேணா அழகுக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லலாம், ஆனா கண்டிப்பா நிறைய பேருக்கு பொறாமை வரும். அந்த பொறாமையை தெரிந்து கொண்டு அப்பொழுதே அதை வேருடன் வெட்டிவிட வேண்டும். அந்த பக்தர் உயர்ந்த பக்தர், அவருக்கு அருள் கிடைத்து விட்டது, எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும் என்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இல்லாம பக்கத்துல போய் அதா அவரு பெரிய டொனேஷன் கொடுத்தாரு அதனாலதான், இல்ல அவரு இப்படி என்று புகார் பேசுவது, ஏளனம் பேசுவது, கேலி பேசுவதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஆனா இந்த சங்கச்சூடன் பொறாமைப்பட்டு கடைசியில் பகவானிடமே பொறாமை. கோபியர்கள் கூட விளையாடுறாரே, நமக்கு விளையாடுனா என்ன என்று சொல்லி சில கோபியர்களை கடத்தி கொண்டு ஓட முயற்சி செய்கிறார். உடனே இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணா பலராமா என்று உறக்க அழைக்க ஆரம்பிச்சார். அன்றைக்கு அந்த பலராமரும் இருந்தார். உடனே பகவானும் பலராமரும் துரத்துவதை பார்த்து அந்த அரக்கன், அந்த சங்கச்சூடன் பயந்து கோபியர்களை விட்டு ஓடி விடுகிறார். உடனே பகவான் வந்து பலராமரிடம் கோபியர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள சொல்லி பகவான் அந்த சங்கச்சூடன் பின்னாடி ஓடி போய் அவருடைய மார்ல தன் கையால் அடிச்சு, நெற்றியில் அடித்து கொன்று அந்த மணியை எடுத்துக்கொண்டு வந்து பலராமருக்கு அன்பளிப்பாக தர. இப்போ நம்ம 2 கதையும் பார்க்கலாம். முதல் கதையில அந்த வித்யாதரன் பாம்பாக வந்து நந்தகோபரை பிடித்தார். பகவான் அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார். 2வது கதையில சங்கஜூடன் கோபியர்களை பிடித்தார். ஆனா சங்கஜூடனுக்கு மோட்சத்தை தரவில்லை, மரணத்தை தந்தார். ஏன் 2 வித்தியாசம்? 2 பேரும் தவறை செய்தார்கள், 2 பேரும் பக்தர்களை அபகரிக்க முயற்சி செய்தார்கள். ஆனா ஒருத்தருக்கு மோட்சம், இனி ஒருத்தருக்கு மரணம். ஏன்? அங்க அந்த வித்யாதரன் பாம்பாக வந்து தன் தவறை உணர்ந்தார். சங்கஜூடன் வந்து தவறை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இதுதான் நான் முதல்லயே சொன்னது. தவறு செய்வது இயல்பு, நம்ம எல்லாருமே தவறு செய்வோம். ஆனால் அந்த தவறை ஒப்புக்கொண்டு அந்த பாவத்தை அந்த பகவானிடம் மன்றாடி இனி நான் செய்ய மாட்டேன் என்று அந்த தப்பை ஒப்புக்கொள்றதுலேயே பாவம் கம்மியாயிடும். ஆனா சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த தப்பை அழகா மறைக்கிறாங்க. மறைக்கும் போது அதன் பாவம் அதிகமாக செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கதையில் இன்னொரு அழகு என்ன, அந்த மணியை கொண்டு போய் பலராமரிடம் கொடுக்கிறார். ஏன் அந்த மணியை பலராமருக்கு கொடுக்கிறாரு? அந்த மணியை ஏன் பலராமரிடம் கொடுக்கிறார் அப்படின்னா, பாகவதம் சொல்லுகிறது, பலராமருக்கு ஒரு கவலையாம். ச்சே, கிருஷ்ணர் என்ன இங்க நிக்க வச்சுட்டு அவரு போயிட்டாரு, அதுக்கு பதிலாக அவர் இங்க நின்று இருந்தா நான் போய் இந்த சங்கஜூடன் அடிச்சு கொண்டு வந்திருப்பில்ல. ஏன்னா பலராமருக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யும்.
லட்சுமணருக்கு ராமருக்கு சேவை செய்ய வேண்டும். பலராமருக்கு நான் இங்க என்ன பாதுகாப்பா நின்றுக்கிட்டு, கோபியர்கள் கூட கிருஷ்ணர் நிக்கட்டும், நான் போய் அந்த சங்கஜோடன் அடி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததா பலராமர். அப்ப அந்த பலராமருடைய அந்த சின்ன எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த மணியை கொண்டு வந்து பலராமருக்கு அன்பளிப்பாக தருகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு உயிரினங்கள் இருந்தாலும் அந்த ஒரு உயிரினமும் பகவானிடம் காண்பிக்கக்கூடிய அந்த பக்தி, அதை பகவான் கணக்கில் எடுக்கிறார். ஒரு பக்தனுக்கும் பகவானிடம் தனிப்பட்ட உறவுகள் கண்டிப்பாக உண்டு. பக்தர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பான வாழ்க்கை, பெரும் பாக்கியம். புருஷோத்தம மாத நல்வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்புல வாய்ப்புல மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.